ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல ராவணன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ராவணன் இலங்கையோட அரசன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ராவணன் உண்மையிலேயே இலங்கையோட அரசன் கிடையாது. இலங்கையோட அரசன் குபேரன் தான். ராவணன் குபேரன் கிட்ட இருந்து இலங்கையை தன் வசமா பறிச்சுக்கிட்டாரு. இலங்கைக்கு அரசனும் ஆனாரு. என்னதான் இலங்கையில அவர் ராஜ்யத்தை நல்லபடியா பண்ணா கூட அவர்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் இருந்துச்சு. அவர் எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் அந்த பொண்ணு தன்னோட அரண்மனையில தன்னோட கட்டுப்பாட்டுல இனிமேல வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவன் தான் ராவணன். அந்த மாதிரி பல தேவர்களோட மனைவிகளை தூக்கிட்டு வந்து தன்னோட அந்த புறத்துல வச்சிட்டு இருந்தாரு. சூர்பனகை ராமர் லக்ஷ்மணன் கிட்ட அவமானப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு ராவணன் கிட்ட வந்தாங்க. சூர்பனகை எப்படி அவமானப்பட்டாங்க, எதனால அவமானப்பட்டாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல இருக்கிற சூர்பனகையோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. சூர்பனகை ராவணன் கிட்ட வந்து அங்க நடந்த விஷயத்தையே சொல்லாம மாத்தி, அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பஞ்சவட்டியில நான் ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன், உடனே அந்த பொண்ணு உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த பொண்ணுக்கு காவலா அந்த பொண்ணோட கணவரும் அந்த பொண்ணோட கணவரோட தம்பியும் இருக்கிறாங்க. அதனால நீ போனா மட்டும்தான் தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சீதை எந்த அளவுக்கு அழகா இருந்தான்னு சூர்பனகை வர்ணிக்கிறாங்க. சூர்பனகை வர்ணிக்கிறத கேட்டு கேட்டே ராவணன் சீதையை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது ராவணன் இன்னும் சீதையை பார்க்கவே இல்லை, சூர்பனகை வர்ணிக்கிற விஷயத்திலேயே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ராவணன் சீதையை தூக்கிட்டு வரணும்னு திட்டம் போட்டு பஞ்சவட்டியை நோக்கி போறாரு. ராமரையும் லக்ஷ்மணனையும் அந்த இடத்துல இருந்து வெளியில போற மாதிரி திசை திருப்பிட்டு சீதைய பிச்சமிடுறதுக்காக தனக்கு பக்கத்துல வர சொல்றாரு. லக்ஷ்மணன் ஒரு கோட்டை கிழிச்சு இந்த கோட்டை தாண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால சீதை அந்த கோட்டை தாண்டி வரவே இல்லை. ஆனா ராவணன் கோட்டோட அந்த பக்கம் நின்னு நீங்க பிச்சை இட்டீங்கன்னா என்ன அவமானப்படுத்துற மாதிரி, அதனால கோட்டுக்கு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. சீதையும் அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வராங்க. உடனே ராவணன் சீதைய புஷ்பக விமானத்திலேயே கடத்திட்டு போய் இலங்கையில் இருக்கிற அசோக வனத்துல இருக்க வச்சாரு. இன்னும் நீங்க ராவணனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. இன்னொருத்தரோட மனைவி மேல ஆசைப்பட்ட ராவணனுக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.